அந்த ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க? எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ஸ்வீட். ரொம்ப ஸ்வீட். நிறைய உங்கள சஜஷன்ஸ் பார்த்து சொல்லுவாங்க. சீனியர்ஸ் சார் அரண்டு போயிட்டாரு. அது வேற விஷயம். யாருடா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. நிறைய சஜஷன்ஸ் யார சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு எஸ்பிபி சார் ரொம்ப ஃபேவரட்ன்றனால சரண் சார் வரும்போது எனக்கு இன்னும் அது பர்சனலா இருந்து கனெக்ட் ஆயிருச்சு. சரண் சார் வந்து ஒரு பாதி சீசன்ல இருந்தா வர ஆரம்பிச்சாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் இன்னும் ஃபன்னா இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னா இருந்து இன்னுமே ஃபன்னா இருந்துச்சு. விபி சார் வந்து நான் பயங்கர ஃபன் பண்ணாரு. சரண் சார் விபி சார் அப்படின்ற போது இன்னும் அது ஒரு பயங்கரமான ஒரு காம்போவா இருக்கும். எப்பவுமே அது ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஹரிஷ்? எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எங்க எல்லாரோட ஃபேவரட் வந்து ஸ்ரீனி சார் தான். ஸ்ரீனி சார் எல்லாருக்குமே ஸ்ரீனி சார் பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து நம்ம வீட்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, நீங்க ஃபியூச்சர்ல எந்த செலிபிரிட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. எனக்கு வந்து அப்படின்னா வந்து தளபதி. தளபதிடா. இன்னொன்னு ஸ்வேதா மேம். பார்த்தா அவங்க கூட பாட்டு பாடி ஊஞ்சல் எல்லாம் வச்சு ஆடினேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஸ்வேதா மேம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுனீங்கல்ல, அந்த தனுஷ் பாட்டு அதுவா? இல்ல பச்சைமலை போ. நீங்க பாடுங்களேன் ஸ்வேதா மேம். காத்தோடு மலராட காக்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட காக்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ மேகோ கொஞ்சம் வரும் தேகோ அஞ்சுகோ தூங்க கொண்டு வரும் ராகோ நிலவ வானிலவ நான் புடிச்சு வாரேன் இளைய பூங்குயில சேலை கட்டி தாரே பச்சை மலை பூ நீ உச்சி மலை தேன பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி இளையே கண்ணூரங்கு தூரி தூரி. சரியான பாட்டு. இந்த 80s 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது ஒரு மாதிரி லவ்வராக இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அந்த பாட்டோட கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வருவாங்க.